சுரக்காய் மோர் குழம்பு வைக்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு இஞ்சி பூண்டு சின்ன சின்னதாக வெட்டி போட்டு மிக்சியில் அரைச்சிக்க போகிறோம். அது கூட கொத்தமல்லி தழை, அப்புறம் ஊற வச்ச துவரம்பருப்பு. இது துவரம்பருப்பு போனால் கொஞ்சம் டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதெல்லாம் அரைச்சி எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு சட்டியில் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் வெந்தயம், கடுகு கொஞ்சம், ஜீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் வரமிளகா போட்டு நல்லா கொஞ்சம் வதக்குறோம். வதக்குனதுக்கப்புறம் இதோட வெங்காயம் வந்து நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கிறோம். அது நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் சுரக்காவை பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் போட்டு நல்லா வதக்குறோம். இது கொஞ்சம் நல்லா வதங்க விட்டுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம், அதையும் சேர்த்து நல்லா வதக்குறோம். மஞ்சள் வாசம் போகிற வரைக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு லைட்டாக கொஞ்சம் தண்ணி விட்டு காய் நல்லா கொஞ்சம் வேகிற வரைக்கும் வதக்குறோம். அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட் எடுத்து இதில் சேர்த்துக்கிறோம். அப்புறம் மோர், லைட்டாக மஞ்சத்தூள், சோம்பு இதை போட்டு நல்லா ஒரு மிக்சியில் ஒரு அடி அடித்து இதில் கலந்துக்கிறோம். ஒரு நல்லா 2 கொதி நல்லா வர்ற வரைக்கும் மூடி வச்சிடுறோம். அவ்வளோதான், சுவையான மோர் குழம்பு ரெடி. பாருங்கள், சூப்பராக இருக்குது.